அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. முருகன் வந்து உங்கள் லைஃப்பில் எப்போ வந்தார்? உண்மையாக சொல்லுங்கள். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்து வந்தாரா? இல்லை ஏதாவது ஒருத்தவங்க சொல்லி அந்த கோவிலுக்கு போங்க நல்லது நடக்கும்னு சொன்னேன், நம்ம இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதே நம்மளும் போவோமேன்ட்டு போகும்போது முருகன் உங்களுக்குள்ள வந்தாரா? இல்லை ஏதாவது ஒரு சொற்பொழிவாளர் பேசும்போது வந்தாரா? வேல்மாறல் படிங்க, திருப்புகழ் படிங்கன்னு ஒருத்தவங்க சொல்லும்போது உங்களுக்குள்ள முருகன் வந்து கும்பிடுவோம், நம்மளும் கும்பிடுவோம், எல்லாரும் கும்பிடுறாங்க, இங்க இப்ப யூடியூப் பார்த்தாலே முருகா முருகா முருகாங்கிறாங்களே, சரி அப்படி என்னதான் இருக்கு முருகன்ட்டன்னு கேட்போம்னு சொல்லி கும்பிடுறீங்களா? இல்ல ஆதி காலத்துல இருந்தே நான் முருகனை கும்பிடுறேன், சின்ன வயசுல இருந்தே எனக்கு முருகனை வந்து பிடிக்கும், நான் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு எப்படி வந்து உங்ககிட்ட முருகன் வந்தாருங்கிறத நேர்மையா உண்மையா வந்து இந்த கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. நான் வந்து உண்மையை சொல்ல போறேன், அதனால நீங்களும் வந்து உண்மையை தான் சொல்லணும். எனக்கு வந்து முருக பக்தி அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி முருகனுடைய அந்த பாடல், அதாவது எப்படின்னா ஒரு 7வது 5வது 6வது இந்த மாதிரிலாம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ்லாம் போகும்போது பஜனை பாடல்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப முருகனுடைய பாட்டு வந்து பாத்தீங்கன்னா, விளையாட இது நேரமா எந்தன் வினையாலே படும்பாட்டை தனை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் பாட்டு. அதாவது நான் வந்து என்னோட வினையை சொல்ல வரேன், என்னோட வேதனையை சொல்ல வரும்போது நீ விளையாடிட்டு இருக்கிய முருகா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். ரொம்ப நல்ல பாட்டு. அந்த பாட்டு கூட நான் ஒரு ஷார்ட்ஸ்ல முழுசாவே பாடியிருந்தேன். ஸோ அந்த பாட்டு வந்து பாடும்போது முருகன் மனவே பாடினா நல்லா இருக்கும், முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷனோட வந்து இந்த பாட்டை வந்து நான் பாடுவேன். அப்போ வந்து எனக்கு சின்ன வயசு. அப்போ வந்து முருகன் எனக்குள்ள வந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் பாடுனே அவ்வளவுதான் முருகன் முன்னாடி. அதனால முருக பக்தின்னு எனக்கு ஆயிடாது. அதுக்கப்புறம் இடி மின்னல் மழை இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப பயம். அதனால வந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சா பயம் வந்து போயிடும் அப்படின்னு. இதுக்காக நான் முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணல, ஆராதனை பண்ணல. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது சொல்றேன், கந்த சஷ்டி கவசம் மட்டும் படிப்பேன். அந்த நேரம் மழை வந்தா மட்டும் முருகன் நினப்பு வரும். முருகன் நினப்பை விட கந்த சஷ்டி கவசம் நினப்பு வரும், எடுத்து படிப்பேன். இடி மின்னல்லாம் மறந்துன்னா அந்த புக் எடுத்து ஓரமா வச்சிருவேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்டேஜ். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வயசுக்கு வந்து எனக்கு சுத்துற ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் அப்போ வந்து எனக்கு முருகன் வேஷம் போட்டாங்க. ஸோ முருகன்னா அப்பதான் வேலு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்போ கொஞ்சம் கூச்சமாவே இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைக்கு போய் ஆம்பளை கடவுள் வேஷத்தை போடுறாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு ஸ்டேஜ். அடுத்தது 4வது, முருகனுடைய பேர் உள்ளவரே எனக்கு கணவனா வந்து அமைஞ்சார், அருள் முருகன். அவர் வந்து பாத்தீங்கன்னா முருகன் வேண்டிக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிறந்தாரு அப்படின்னு எங்க அத்தை சொல்லுவாங்க, பழனியில வேண்டிக்கிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருள் முருகன் அப்படின்னு சொல்லி பேரு அவர் பேரு. ஸோ அதனால வந்து முருகன் முருகன் கூப்பிடுறது தான் வழக்கமாவே போச்சு. முருகன் நம்ம கூட தான் இருக்க போறாரு அப்படிங்கிறது முடிவாகி போச்சு. என் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து மொட்டையெல்லாம் அடிச்சு முடி வந்து காணிக்கை செலுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கறனால, சரி முருகன் வந்து இவர் கும்பிட்றாரே, இவருக்கு வந்து அது நல்லது செய்யுதுன்னா அப்போ கண்டிப்பா நம்மளும் அவரை வணங்கணும். ஏன்னா நம்ம கணவர் தான் நமக்கு கண் கண்ட தெய்வம், வேற யாருமே இல்லை. நமக்கு நம்மளை வந்து ஒரு வரதட்சணை வாங்காம, ஒரு நகை நட்டு போடாம, சும்மா வந்து வந்தவளை நல்லா வந்து அழகா வந்து தாங்கன்னு தாங்குற ஒரு புருஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு அப்படின்னா, அந்த புருஷனே கொடுத்த கடவுளை வந்து கும்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முருகனை வந்து சும்மா விளக்கு மட்டும் போட்டு போட்டோலாம் வச்சு கும்பிட ஆரம்பிச்சது. அப்ப வெற்றிலை தீபம் இதெல்லாம் நான் வந்து போடல. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லி கோவில்ல வந்து குழந்தை பேருக்காக சொன்னாங்க. அப்ப வந்து கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கறது ஒண்ணு நம்ம இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அப்பதான் வந்து முழுசா இப்ப 25 வயசுல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முருகன் வந்து உண்மையா நம்ம கும்பிட ஆரம்பிச்ச வயசு அப்பதான். சொல்ல போனா ஒரு 10 வருஷமா தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வைங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முருகனை நான் ரொம்ப வந்து ஆராதனை பண்றேன். சஷ்டி விரதம் அப்ப மட்டும் கும்பிட்டுக்கிட்டு நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் முருகனுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது, வெள்ளிக்கிழமை உகந்தது. சரி அப்ப போவோம். மகாசக்தி மாரியம்மன் கோயில்ல கிருத்திகை அன்னைக்கு ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கைங்கரியம் பண்ணுவாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணுவாங்க. சரி முருகனுக்கு நம்மளால வீட்டுல அபிஷேகம் பண்ண முடியல, அங்க கோயில்ல பண்ற அபிஷேகத்தை போய் நம்ம போய் கொடுக்கலாம், பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை பேருக்கு தானே நம்ம வந்து கோவிலுக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு போய் செவ்வரளி, அப்பதான் தெரியும் என்னென்ன பூ வந்து முருகனுக்கு போடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து வெள்ளி கவசம்லாம் அவங்க சாத்துவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கும்போது முருகன். அப்படி போயிட்டு இருக்கும் போது பிடிச்சி போச்சு முருகனை. மாசம் மாசம் கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் வந்து பத்தாது, வேற எந்த நாள்ல வரலாம் முருகனுக்கு அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமையில போய் விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, குழந்தைக்காக வந்து வேண்டி இப்பவும் நான் மகாசக்தி மாரியம்மன் கோயில் போகும்போது அந்த முருகன் அவங்களுக்கு நான் செவ்வாய்க்கிழமை காமிச்சிட்டு தான் இருக்கேன். அதே முருகன் தான், பாலமுருகன் தான்.
போயிட்டு இருக்கும்போது பூ வந்து விழுது. அந்த மல்லிகைப்பூ தலையில இருந்துச்சு. அந்த இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த பூ. இன்னமும் அந்த முருகன்ட்ட போனா நீ எனக்கு பூ கொடுத்த ஞாபகம் இருக்கான்னு சொல்லி தான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து முருகன் வந்து பூவெல்லாம் வந்து இப்போ விழுந்துச்சு, எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்ப வந்து யூடியூப்ல முருகா 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 முருகான்னு யாரும் கூவவே இல்லை. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்குள்ள வந்து அப்பவே முருகன் வந்துட்டாரு. ஆனா இப்ப சமீப காலமா வந்து யூடியூப், சோசியல் மீடியா எல்லாத்துலயும் வந்து முருகனை பத்தின அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்ற மாதிரி ஷார்ட்ஸ் வந்து நிறைய வருது இல்லையா? அதுல வந்து உணர்ச்சி வசமா வந்து சில விஷயங்கள் பேசுவாங்க. வேல்மாறலை பத்தி பேசுறாங்க. சொற்பொழிவாளர்கள்லாம் நல்ல ஒரு அருமையா வந்து பேசுறாங்க. அதை கேட்டுட்டு அந்த உண்மையா அந்த பக்தி வந்துச்சுன்னா ஓகே தான். ஆனா அவங்க சொல்றத வந்து என்ன நினைக்கிறீங்க? முருகன் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விஷயம். முருகனும் கடவுள், அதுவும் ஒரு விஷயம். ரெண்டுமே வந்து உண்மைதான். அவரு தான் கடவுள்னு நினைச்சீங்கன்னா அவரை மட்டும் முழுசா நம்புங்க. எந்த சோதனை வந்தாலுமே. இப்ப எனக்கு நல்லது நடக்கும்போது முருகன் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து நான் நினைச்சது நடக்கலங்கும் போது முருகன் வந்து என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றதுங்கிறது, நம்ம வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிற ஆளு அப்படிங்கிறது நம்மளே நம்மளா காட்டிக்கிற மாதிரி. எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு வந்து கடவுள் தான் அப்படின்னு நம்ம நிக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து எதிர்பார்ப்பாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உடம்பு சரியாம இருக்கேன், என்னை வந்து இப்படி வந்து நான் கஷ்டப்படுறேன், இப்படிலாம் இருக்கேன், என்னை வந்து நீ கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஒருத்தங்கள்ட்ட நம்ம சண்டை போடுறோம்ல, அதே மாதிரிதான் கடவுளும். நீங்க வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலுமே அவங்கள வந்து நீங்க வணங்கும் போது அவங்க வந்து எங்க நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறாங்க, சுத்தி சுத்தி நம்ம கிட்ட தானே வராங்க, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கடவுளும் வந்து நினைப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதுல முக்கியமா நினைக்கிறது உங்க குலதெய்வம் தான். முருகனை எனக்கு காட்டினதும் என் குலதெய்வமா தான் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா குலதெய்வத்தோட ஆசி இல்லாம இவ்வளவு தூரம் பூஜைகள்லாம் யாராலையும் பண்ண முடியாது. குலதெய்வ ஆசி இருக்கும் போதுதான் நம்மளால ஒரு கோவில், அடுத்த கோவிலுக்கே நம்ம கால் வந்து எடுத்து வைக்க முடியும். இந்த கோவிலுக்கு நீ போ, அப்பதான் வந்து உனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவில் போவாங்க, ஆனா பாதியில தடங்கள் ஆயிரும், சில ஏதாவது ஒரு விபத்துகள் ஏற்படும், அந்த மாதிரி நடக்கும். அப்படிதான் இருக்கும்போது குலதெய்வத்தோட ஆசி நமக்கு பரிபூர்ணமா வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் எல்லாமே செய்யணும். இப்ப எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க, திருப்புகழ் வந்து நீங்க வேல்மாறல் படிச்சா வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்க, கவர்மெண்ட் வேலை. இல்ல நீங்க வேல்மாறல் படிக்க விட திருப்புகள்ல வந்து படிங்க. ஏன்னா வேல்மாறல்ங்கிறது பிணி தீக்கிறது. அதே மாதிரி திருத்தறி முருகனை பத்தி புகழ்ந்து பாடுற ஒரு பாடல் தான் வந்து வேல்மாறல். அதனால வந்து அதை விட நீங்க திருப்புகள்ல வந்து அரசு பணிக்குன்னே ஒரு பாடல் இருக்கு, அதை நீங்க படிங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப வேல்மாறல் படிக்க வேணாம், திருப்புகழ் படிச்சா கிடைச்சிருமா? ஏன் கேட்கறேன்னா, நான் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சேன், ஆனா வந்து மார்கழி மாசம் விளக்கெல்லாம் ஏத்துறேன், ஆனா ரிசல்ட் வரல அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம முருகன்ட்ட நம்ம பேரம் பேசக்கூடாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், திரும்ப திரும்ப நான் சொல்ற ஒரே விஷயம். முருகன் வந்து எனக்குள்ள எப்படி வந்தாருங்கிறத நான் சொல்லிட்டேன். 25 வருஷம் கழிச்சு தான் எனக்குள்ள வந்தாரு. அப்ப யூடியூப் மூலமா வரல, சோசியல் மீடியால ஒருத்தவங்க சொல்லி எனக்கு வரல. நானா வந்து உணர்ந்து நமக்கு வந்து சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா முருகன் ஏதோ ஒரு வகையில நம்மள பிரபஞ்சம் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த தீபத்தை நான் உண்மையா ஏத்துறதுக்கு எனக்கு 25 வருஷம் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் முருகனை பத்தி பேசியிருப்பாங்க. வயலூர் முருகன் கோயில நான் வந்து டான்ஸ் எல்லாம் வந்து ஆடி இருக்கேன், பரதநாட்டியம்லாம் ஆடி இருக்கேன். அப்பெல்லாம் கூட எனக்கு முருகனை போய் கையெடுத்து கும்பிடணும்னா தோணதே இல்லை. எப்ப தோணணுமோ அப்பதான் தோணும். இப்பயே சின்ன வயசு பிள்ளைங்க, ரொம்ப வந்து குட்டி குட்டி பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் யூடியூப்ல வந்து அழகா வந்து முருகனை பத்தி சொற்பொழிவு சொல்றாங்க, முருகனை பத்தி பாடுறாங்க. அந்த ஏஜ்ல நமக்கு அது மாதிரி தோணல. நம்ம வந்து அந்த குழந்தை பருவத்துல வேற மாதிரி எண்ணங்கள் நமக்கு இருக்கும், விளையாட்டுத்தனம் இருக்கும். ஆனா இப்ப வந்து நமக்கு தோணுது அப்படிங்கும் போது அதை நம்ம ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வந்து முருகனை பத்தி பேசுறதுக்கு இந்த வருஷத்துல இருந்தா நமக்கு வந்து, இந்த வயசுல இருந்தா நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா அதை வந்து அனுபவிக்கிறோம். ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க நினைச்சது நடக்குதோ நடக்கலையோ, எது எப்படி இருந்தாலும் எல்லாமே முருகன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கான காலமும் நேரமும் சூழ்நிலையும் மாறும்போது, கிரகங்கள் மாறும்போது, நம்மளுடைய கெட்ட வினைகள்லாம் குறையும் பொழுது அந்த முருகனுடைய அருள் பரிபூர்ணம் நமக்கு கிடைக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதை ஒண்ணு போடுறீங்க அப்படின்னா தண்ணி ஊத்த ஊத்த தான் செடி முளைக்கும். அதை நம்ம பராமரிக்க பராமரிக்க தான் அது நல்லா பூ பூக்கும். அதை விட்டுட்டு நான் செடியை இன்னைக்கு நட்டு வச்சுட்டேன், நாளைக்கே எனக்கு பூ பூக்கணும்னா அது எப்படி பூக்கும்? பூக்கவே பூக்காது. அதே மாதிரிதான் நம்மளுடைய பக்தியும். நீங்க பக்திங்கிறது நீங்க டெய்லியும் விடுற ஒரு சொட்டு தண்ணி தான், அந்த செடிக்கு ஊத்துற தண்ணி மாதிரிதான். நீங்க பக்தியை செலுத்த செலுத்த அந்த இறைவனோட அருள் என்னைக்காவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா பூத்து குலுங்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது, நான் திரும்பவும் சொல்றேன், இதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு முக்கிய காரணம் இதுதான் வந்து உண்மை. நம்பிக்கை, பொறுமை, இந்த ரெண்டுமே வந்து பக்திக்கு ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே இருந்தா சாமி கும்பிடலாம். இல்லைங்க எனக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல ரொம்ப வந்து ஈஸியா வந்து எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து
ஏமாத்துற கும்பல்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, சாமி பேரை சொல்லி ஏமாத்துவாங்கல்ல, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னமும் நம்ம மன சங்கடத்தை தான் ஏற்படுத்திக்கணும். அதனால வந்து பரிகாரம், இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்றதை விட, நான் சொன்ன மாதிரி சிறுவாபுரி போகாமலே நான் வீடு கட்டிட்டேன்னு சொல்றேன்ல, பதிகம் படிச்சு சிறுவாபுரி முருகன் எப்ப கூப்பிடுறாரோ அப்ப போறேன், இல்ல இந்த ஜென்மத்துல இல்ல அடுத்த ஜென்மத்துல அந்த இடத்துல ஒரு புல்லாவது நான் முளைக்கணும்னு இருந்தா முளைச்சிட்டு போறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர, என்னை ஏன் முருகன் கூப்பிடல, எனக்கு ஏன் முருகன் செய்யல, அவங்களுக்கு மட்டும் எப்படி திருச்செந்தூர் மாசம் மாசம் போறாங்க, நம்மளால ஏன் போக முடியல அப்படின்னா, நான் வந்து அதான் நினைப்பேன், எனக்குள்ளேயே முருகன் இருக்காரு, நான் ஏன் போய் மலைமலையா கடல் தாண்டி போய் முருகனை பார்க்கணும், எனக்குள்ளே இருக்காரு, நான் செய்யற எல்லா நல்ல விஷயத்துலயும் முருகன் இருக்காரு. அதனால வந்து நான் முருகனை போய் தேடி கண்டுபிடிச்சு அலைஞ்சு கும்பல்ல நசுங்கி அந்த இத்தனோண்டு கேப்ல பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லியும் என் மனக்கண்ணில் நான் வந்து முருகனை வந்து ரசிச்சு பார்க்குறேன், என் வீட்டில் இருக்க முருகனுக்கு அழகா பூஜை பண்றேன், என் கையால அபிஷேகம் பண்றேன், என் கையால பூ போடுறேன். இந்த பாக்கியம் வந்து எந்த கோவிலும் எனக்கு கிடைக்காது. என் வீட்டில் இருக்க முருகனுக்கு நான் செஞ்சு பார்க்குறேன். இங்க போடுற நான் பூ திருச்செந்தூர் முருகனுக்கும் விழும், திருப்பரங்குன்ற முருகனுக்கும் விழுங்கிற நம்பிக்கையில தான் நான் தைப்பூசத்துக்கு 6 நாளும் 6 படை வீடுக்கும் வந்து விளக்கேற்றி நான் வந்து வழிபாடு செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி நம்பிக்கையா இருந்தா நம்ம சேனலை ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க. இல்லைங்க நீங்க சொல்றதெல்லாம் கதைக்கு வேணா நல்லா இருக்கலாம், லைஃபுக்கெல்லாம் ஒத்து வராது, அவன் ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல வேகமா போயிட்டு இருக்கான் அப்படின்னா, வேகமா போறவங்க பின்னாடி நீங்களும் போகலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் நிறுத்தி நிதானமா என் மூச்சு காத்து எப்படி வந்து மெதுவா போயிட்டு போயிட்டு வருதோ அந்த மாதிரி இறைவனை வந்து வணங்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.